வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே இந்த வாரமும் முதல்ல நம்ம கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $3671 ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. 3735 அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல். இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் நமக்கு போகக்கூடிய தூரம் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது, இந்த வாரத்தில் இதனுடைய மேக்ஸிமம் உச்சம் 3707 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 2 வாரங்கள்லேயே இந்த கேப்பை எட்டி பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இப்போ நமக்கு 3735ன்றது இன்னும் டச் பண்ணலை. அதை தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் நமக்கு 3880 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3735, அப்புறம் 3880. கீழே நமக்கு 3505 ஒரு நல்ல சப்போர்ட்டாக கோல்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து ஏறிக்கிட்டு வந்துட்டுருக்கு. கடந்த ஒரு 2 நாட்களாக ஒரு சின்ன சர்க்கிள்கள் இருந்தாலும் கூட, அப்படியே கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் கொடுத்துருந்தாலும் கூட, இன்றைக்கி கொஞ்சம் அந்த தடுமாற்றத்திலிருந்து ஒரு முன்னேற்றத்தை எடுத்து கொண்டு வந்து மேலே விட்டுருக்காங்க. அடுத்து வரக்கூடிய வாரம் 3735 நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளை எடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் 42.68 இப்போ அது ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குது. 41.70 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து இந்த வாரம் கூட கொஞ்சம் கரைஞ்சி அந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட மறுபடியும் 42.65 வரைக்கும் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது. இதுலேயும் 41.70லேருந்து $45 அப்படிங்கிறது ஒரு பெரிய கேப் இருக்குது. பட் இதனுடைய அடுத்த லெவல் போகிறதுக்கு இன்னும் ஒரு $2 போக வேண்டிய கட்டாயம் அங்கே இருக்குது. அதற்கு முன்னாடியே சஸ்டெயின் ஆகிட்டு தான் இப்போ இது நின்றுட்டுருக்கு. ஸோ 43 கடந்தால் 44, 45 அடுத்தடுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் சில்வரில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து இதனுடைய ஏற்றம் அந்த 45 நோக்கி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 41.70 அப்படிங்கிறதும், அதற்கு அடுத்தபடியாக 40.80ங்கிறது பக்கத்துலேயே இருந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக சில்வருக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கங்க. அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்க. க்ரூட் ஆயில் 62.40ன்ற லெவலில் டாலர் வேல்யூவில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் அந்த $65க்கும் $61க்கும் உட்பட்டு தான் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட $65 வரும்போது ஒரு செல் மறுபடியும் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்க வழியே மேலே போகிறதுக்கான, அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் க்ரூட் ஆயிலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான சந்தர்ப்பங்கள் கொடுக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா? நிஃப்டி இந்த வாரம் 25,327 க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. 25,395 அப்படிங்கிறத ரொம்ப நாள் கழித்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஏற்றம், ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கீழே ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டம் கொடுத்து இந்த 24,610 ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்காங்க. ஸோ 25,395க்கு மேலே வியாழக்கிழமை அன்று ஒரு க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட இன்று வெள்ளிக்கிழமை அதற்கு மேலே ஒரு சஸ்டெயின் பண்ணலை. ஸோ 25,327 தான் கொண்டு முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் வரக்கூடிய வாரம் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்படி இருந்தாலும் அந்த 25,395 கடக்கும்போது நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 25,810 அப்படிங்கிறது நமக்கு அடுத்தபடியாக இருக்குங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்து திரும்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரம், இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே வரும்போது தான் நமக்கு, அதாவது குறிப்பாக 25,000க்கு கீழே வரும்போது தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம். இல்லை அந்த 25,000 வரைக்கும் ஒரு சப்போர்ட் எடுத்து கூட மறுபடியும் திரும்பி மேலே போகிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம இந்த வாரம் வாட்ச் பண்ணி இந்த பர்டிகுலர் 25,395க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெவல் தாண்டி மேலே போச்சுனாலே நமக்கு சரி ரைட், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தன்னை தயார்படுத்துது அப்படிங்கிறத நம்ம அதை ஒரு கணிப்பு கொண்டு வரலாம். இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாகவே தெரியுது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இருந்தாலும் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கிட்டேயே நிற்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே அடுத்த வாரத்தில் நிஃப்டியினுடைய போக்கை கவனித்து செல்லணும். அடுத்த செக்டார்களை பார்க்கலாமா? செக்டார்களை நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 55,458 க்ளோசிங்.
54,360லேருந்து போன வாரம் நல்ல ஒரு மேலே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்த வாரம் 55,000ஐயும் தாண்டி 55,458 கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ 56,320 நோக்கி அதனுடைய வேகம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த வாரம் அதை எட்டி பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்தான்னு பார்க்கணும். இப்போதைக்கு நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் 56,320 தான். கீழே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இப்போது 54,360ங்கிறது இருந்துகிட்ருக்கு. ஒரு நல்ல வேகம் எடுத்து பேங்க் நிஃப்டி செல்வதால் அடுத்த வாரம் இந்த ரெசிஸ்டன்ஸை எட்டி பிடிக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டர் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 26,527 க்ளோசிங், 26,580க்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த வாரம் அந்த ரெசிஸ்டன்ஸை நெருங்கி அதற்கு மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க வியாழக்கிழமை. இருந்தாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 26,580க்கு கீழே கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 24,850க்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை தராமலே மேலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இன்னமும் அந்த க்ளோசிங்கிறது 26,580க்கு மேலே கொடுக்காம தான் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை வரக்கூடிய வாரம் அந்த 26,580 கடந்து நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டால் 27,570 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தாண்டறதுக்கு அடுத்த வாரம் ஃபின் நிஃப்டி முயற்சிக்கு தான் பார்க்கணும். அடுத்த செக்டர் பார்க்கலாம். நிஃப்டி ஐடி 36,578 க்ளோசிங், 35,400 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே போய்கிட்டு இருக்கு. 36,578 அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி பிடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்த லெவலாக இது போகக்கூடிய லெவலுக்கு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து 38,840ங்கிற ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு போகிறதுக்கு வரக்கூடிய வாரங்களில் இது தன்னை தயார்படுத்திக்கிட்டு போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வாரத்தினுடைய உச்சத்தை கடக்கும்போது அதை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 35,400 அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து மீண்டும் அந்த 38,840 நோக்கி செல்வதற்கு ஐடி தயாராகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா 22,686 க்ளோசிங், 22,695ன்ற அந்த ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை வரக்கூடிய வாரம் இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் 23,100ன்ற அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதுவே ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கொள்ளப்பட்டால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும். மீண்டும் திரும்பி கீழே வருவதற்கான சந்தர்ப்பத்தை பார்மா செக்டார் கொடுத்துடலாம். அப்படிங்கிறதுனால எப்போவுமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நெருங்கி வரும்போதெல்லாம் இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கடந்து சென்றால் மேலே வேகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படி கடக்கலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்து மீண்டும் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்துடும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கும்போது டிசிஷனை அது கரெக்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பை தர வரைக்கும் காத்திருந்து எடுக்கிறது தான் சரியான வழியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 21,950 அப்படிங்கிறது நிஃப்டி பார்மார்க்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி எஃப்எம்சிஜி 56,273 க்ளோசிங், 57,000க்கு மேலே இந்த வாரமும் கொண்டு போக முடியாமல் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு மாற்றம் பெருசாக ஒன்றும் இந்த வாரத்தில் இல்லை. தருமாறி தான் ஒரே இடத்துல தான் நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ 57,000 தான் ரெசிஸ்டன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா 55,700 அப்படிங்கிற சப்போர்ட்டோட அதற்கு மத்தியில் தான் இந்த வாரம் அதனுடைய க்ளோசிங் ஆனது இருக்குது. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ 27,219 க்ளோசிங், நல்ல ஒரு ஏற்றம். 27,270ன்ற லெவலில் மறுபடியும் கொண்டு வந்து அதில் நெருக்கத்தில் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் மேலே கொண்டு போய் நிறுத்த முடியல. கொண்டாந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதை கீழே கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே கொண்டு வந்து நிறைய செக்டார்கள் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே தான் மேக்ஸிமம் கொண்டு வந்து க்ளோசிங் கொடுத்து இந்த வீக்லி க்ளோசிங்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் முடிக்கப்பட்டிருக்கு. எனிவே 27,270 தாண்டி ஒரு க்ளோசிங் வரக்கூடிய வாரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 27,970 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 26,940 அப்படிங்கிறது தான் முக்கியமான சப்போர்ட்டாக நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி 923 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங், 925ன்ற ரெசிஸ்டன்ஸுக்கு நெருக்கி கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸுன்றது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுதுங்கிறத ஒவ்வொரு செக்டாரும் நம்ம சொல்லிக்கிட்டு வரும்போது நீங்கள் பார்த்துட்டு வரணும். அந்த பர்டிகுலர் பிளேஸை தாண்டும் போது அதனுடைய வேகம் எப்படி இருக்குது, அதே மாதிரி கீழே சப்போர்ட்டை கட் பண்ணும்போது எப்படி கீழே வேகமாக வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கவனத்தில் வச்சு செயல்படும் போது தான் நமக்கு அந்த பர்டிகுலர் செக்டாரில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஸ்டாக்குகளுடைய மூமெண்ட்டும்
குறிப்பாக சொல்லணும்னா இந்த பர்டிகுலர் செக்டாரோடைய இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குகளுடைய மூவ்மெண்ட் நமக்கு முக்கியத்துவமானதாக மாறும். ஸோ அந்த வகையில் ரியாலிட்டியை பொறுத்தளவில் இந்த வாரம் 925க்கு கீழே தான் க்ளோசிங். ஒருவேளை அடுத்த வாரம் அதை தாண்டி ஒரு க்ளோசிங் போச்சு அப்படின்னா 965ங்கிற அடுத்த லெவலுக்கு போகலாம். கீழே நல்ல ஒரு சப்போர்ட்டாக 860 அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 9989 க்ளோசிங். 9805க்கு மேலே போன வாரமே கொண்டு போய் நிறுத்தி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த வாரத்தில் அதுக்கு கொஞ்சம் தள்ளி மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. வேகமான ஏற்றம் இல்லை, இருந்தாலும் ஒரு ஸ்டடியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ வரக்கூடிய வாரம் இன்னும் தாண்டி ஏறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா 10420 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 9805 அப்படிங்கிறது மெட்டலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11333 க்ளோசிங். 11480 நோக்கி அதனுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாகவே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. 10700லேருந்து ஒரு ஏற்றமானது ஒரு கடந்த 2-3 வாரங்களாக பொறுமையாக ஏற்றி கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாங்க. இந்த 11480 அடுத்து வரக்கூடிய வாரம் உடைத்தால் அடுத்து 12000ங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகலாம். கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டாக 10700 அப்படிங்கிறது ஆயில் அண்ட் கேஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 25395ன்னு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் நியர் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வரக்கூடிய வாரம் அதை தாண்டி செல்லுதா அப்படிங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி தாண்டி செல்லும்போது 25810 வரைக்கும் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். இப்போதைக்கு ஒன்றும் பெரிய பேட் நியூஸஸ் நமக்கு இல்லை, எல்லாமே ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வரக்கூடிய வாரம் இது கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்குகளுடைய மூமெண்ட்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு வாய்ப்புகளாக மாறும். கீழே நமக்கு 24610ங்கிற சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த கேப்பை இது தாண்டி இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். ஸோ இதையும் தாண்டி இதனுடைய பயணம் தொடருதா அப்படிங்கிறத வரக்கூடிய வாரம் நிஃப்டியை பொறுத்தளவில் வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து இந்த வாரத்துக்கான வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகளை அடுத்த வீடியோவில் உங்களோடு பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.